விஜய் அவர்களோட கரியர்ல 58வது படம் புலி படம். 5 8 கூட்டினா 13 வரும். 13 அப்படிங்கிறது ஒரு இலுமினாட்டி நம்பர். இந்த படத்துல மெயினா சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுலயும் குறிப்பா ஒரு பெண்ணை சாக்ரிஃபைஸ் பண்ண போற மாதிரி, பலி கொடுக்க போற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். சரி, ஓகே, அதெல்லாம் எதிர்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இந்த படத்துல டைரக்டா ஒத்த கண்ணனை காமிச்சிருப்பாங்க. ஒத்த கண்ணன் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும், அது ஒரு டீப் ஸ்டேட். இப்பவும் நிறைய பேர் யோசிப்பீங்க, அதெல்லாம் எதிர்ச்சியா வைக்கப்பட்டிருக்கும், சின்ன குழந்தைகள் ரொம்பவே பாக்குறதுக்காக சிரிக்கிறதுக்காக எல்லாம் வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. சரி, ஓகே, இதையும் தாண்டி அந்த ராணியோட கேரக்டரை பிளே பண்ணது ஸ்ரீதேவி. அந்த ராணியோட கேரக்டர் என்ன சொல்ல வரும் அப்படின்னா, முதலாம் எலிசபெத் அந்த ராணியோட கேரக்டர் குறிக்கும். ஏன் அப்படின்னா, அந்த ராணிக்கு ஒரு பிரதர் இருந்திருப்பாங்க, விஜய் அவர்களோட அப்பா, அதாவது மருதீரனோட அப்பாவான புலிவேந்தன் அப்படிங்கிறவங்க. அவங்க அந்த ஸ்டோரியில இறந்து போன மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ரியல் லைஃப்லையும் அந்த ராணி எலிசபெத்துக்கு ஒரு பிரதர் உண்டு, எட்வர்ட் அப்படிங்கிறவங்க. அவங்களும் இறந்து போயிருப்பாங்க. ஸோ இதில் ராணி எலிசபெத் அப்படிங்கிறவங்க யாருன்னு உலகத்துக்கே தெரியும். அவங்க ஃப்ரீ மேஷனில் இருந்தாங்க அப்படின்னு உலகத்துக்கே தெரியும். ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி குள்ள மனிதர்களை அந்த ஒரு படத்தில் காமிக்கப்பட்டிருக்கும். குள்ள மனிதர்களை அந்த வேதாளங்கள் சோமபானத்து கூட அந்த குள்ள மனிதர்களை குச்ச குத்தி குத்தி சாப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு குள்ள மனிதனோட ஒரு கேரக்டர் சொல்லும். ஸோ இது எல்லாமே குறிக்கிறது அந்த இலுமினாட்டி அப்படிங்கிற அந்த குரூப்பை பற்றி தான். ஏன்னா அந்த குரூப் தான் தி எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமாச்சு. சின்ன சின்ன குழந்தைங்களை பிடிச்சிட்டு போய் சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்கள ஃப்ளஷ்ஷாக சாப்பிட்ருப்பாங்க. இந்த குள்ள மனிதர்கள் அப்படிங்கிறது யாரோட சிம்பாலிசம் அப்படின்னா, சின்ன சின்ன குழந்தைகளை காமிக்கிறதுக்காக அந்த குள்ள மனிதர்களை காமிச்சிருப்பாங்க. ஸோ இதிலிருந்து இலுமினாட்டியா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் விஜய் அவர்கள் இலுமினாட்டியா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்.